கடத்தல் காடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்துடைய விமர்சனம். ஆமாங்க, இந்த படத்தில் என்ன கதை என்னங்க, இதில் என்னாச்சுன்னா ஒரு ஒரு ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய விழா, மிகப்பெரிய மனிதர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழா. அது தனது மகளை ஒரு ஒரு மிகப்பெரிய பிரமுகர் அறிமுகப்படுத்தி பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரை தனியாக கடத்துகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். போய் அவர் திடீர்னு கொலை பண்ணுறான் ஒரு பையன், ஒரு சின்ன பையன். என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனை பண்ணால் ஆஹா பற்றிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் என்னாச்சுன்னா அவர் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர், இலங்கையில் மிகப்பெரிய ஒரு அதிபர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அந்த பையன் கொண்டானா என்னன்னு பார்த்தோம்னா, ஒத்து பார்த்தோம்னா அந்த இலங்கை இராணுவம் ஒரு குடும்பம் பெண்கள்லாம் மட்டும் அசிங்கப்படுத்துது, அவமானப்படுத்த, அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, நசுக்கிறாங்க. புரிஞ்சிருக்குமே. அதில் அந்த பையனை பிடிச்சிட்டு எங்கடா அவன் கொண்டாட எல்லாம் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் போட்டு மிதித்து எங்கெங்கே மிதிப்பாங்கன்னு தெரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சுட்டு இருக்க கடைசியில் இந்த ஹீரோ சுடுவதற்கு பொழுது ஒரு அந்த மிலிருந்து ஆட்டம் போடுறாரோ அவரை சுட்டு இந்த பையனை காப்பாற்றுறார். யார்? ஆர்யாவை காப்பாற்ற போயிட்டு, எப்பா நீ போய் அங்கே இந்தியாவுக்கு போ, நம்ம தாய் பண்ணதை அங்கே போப்பா அப்படிங்கிற. புரிஞ்சிருக்குமே. அதை சுட்டு காப்பாற்றுவார் யார் என்றால் அந்த உருவ அமைப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த பேரை சொன்னால் விடமாட்டாங்க. அதை பார்த்துக்கணும். அங்கே போனால் அந்த தாதா வேலை, இந்த கொலை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கூலிப்படையில் போய் தஞ்சை அடைய வேண்டியது. அந்த கூலிப்படைக்கு அந்த கேரள மாநிலத்தோடைய மிக முக்கிய மனிதர் சீஃப் மினிஸ்டர் வச்சிங்களேன், அவர் இன்னொருத்தரை கொலை செய்வதற்கு அந்த சின்ன கூலிப்படைக்கு கட்டளை எடுக்கிறார். ஏன் கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்பது ஒரு தனி, அது வெளியே சொல்ல முடியாது. அது படத்தில் பார்த்தேன். அங்கே போகிறார். இந்த ஹீரோவும் போய் அவர் கச்சிதமாக அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய சுயநலத்திற்காக அந்த மத்திய அமைச்சர் அந்த பிந்தி சொல்கிறாங்க 3 அந்த காங்கிரஸ் தான் பண்ணி அந்த கொடியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர். அவர் சுயலாபத்துக்காக யார் என்னென்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார், ஒரு அரசியல்வாதியுடைய நோக்கம் திட்டம் எல்லாத்தையும் அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்லேருந்து இந்த அரசியல்வாதி, இந்த புரட்சியாளர்கள் அல்லது அந்த கூலிப்படையினரை வென்றாரா, அந்த கூலிப்படையினர் இவரை பண்ணாங்களாங்கிறது தான் மொத்த கதை. அது கிளைமேக்ஸில் பார்த்தாக்கா இதுவரையில் எதிர்பார்க்கப்பட்டதை விட புதியதாக இருக்கிறது. ஆமாங்க, நம்ம ஆர்யா செய்கிறார். உடல் இப்போ நம்ம ஊர் இப்போ என்னாச்சுன்னாக்கா பிரபாஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர் பிரபாஸ் என்ன, அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரபாஸ் நம்ம ஆர்யாவா, இல்லை ஆர்யா அங்கே போய் நின்றுட்டு இன்னொரு பிரபாஸா, இன்னும் ஒரு பக்கம். இன்னொன்று படம் மேக்கிங் ஃபுல்லாகவே ஹாலிவுட்டு, அந்த கோலிவுட்டு, டோலிவுட்டுலாம் சொல்கிறோம்ல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே எல்லா நாட்டு ஹாலிவுட்டில் அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த படத்திற்கு நல்ல ஒரு படத்தின் மூலமாக இயக்குனர் அழகாக கொடுத்துருக்காங்க. அது என்ன, ஜிஎன் கிருஷ்ணகுமார் அவர் இயக்கியிருக்கிறார். இதில் என்னாச்சுன்னா எஸ் வினோத். இதில் என்னாச்சுன்னா சுனில் ஒரு காமெடி அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்ணார், ஃபுல் ஃப்ளெட்ஜ் வில்லன், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக குறிப்பாக சிஎம் கூட இருந்து எல்லா சட்டவிரோத காரியங்கள், எல்லா செயல்களும் செய்வதற்கு என்ன மாதிரியான ஒரு அரசு அதிகாரி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அந்த கேமரா யுவா என்ற ஒரு கேமராமேன் அழகாக அது என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அந்த படமாக்கு எழுத்தை திரையில் கொண்டு வரதுக்கு அவர் நிறைய மெனக்கெட்டிருக்கார். ரெண்டாவது ட்ரெய்லர் கொடுக்குறப்ப ஏமாத்துறது, அடிக்கிறோம் பிடிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அந்த ட்ரெய்லரில் உள்ளபடி கொடுத்துருக்காங்க. பாடல்கள் ஒன்றும் பெருசாக அதை முக்கியத்துவம் கொடுக்கல. டீவியேஷன், டைரக்ஷன்ஸு, அந்த டைவர்ஷன் கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க. அந்த வரையில் இது சுதந்திர உணர்வு கொண்ட, இன்னும் சொல்ல போனால் எப்போதும் இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா உலக நாடுகளில் பரவக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். ஃபெஸ்டிவல்லே இங்கே நல்ல பெரிய பேர் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய திரைப்படம். பாருங்களேன், வித்தியாசமான படங்களை பார்த்து நம்ம கொடுத்தா தானே வர இளைஞர்களை எல்லாத்தோடு வாய்ப்பாங்க. வாழ்த்து.